குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கணும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தேவைப்படும். இப்போ ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டாச்சு. இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து மீல் மேக்கர் சுக்கா. இது வந்து நல்ல ஒரு வாசனை. அப்புறம் காஞ்ச மிளகாய், ஒரு 3 காஞ்ச மிளகாய், 4 காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கேன். 4 பவுண்டு நச்சு போட்டிருக்கேன். சும்மா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுருக்கேன், அவ்வளோதான். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் அடித்து வச்சுருக்கேன், பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம். இது ஆனதுக்கப்புறமா அதை போட்டு கிண்டணும். அதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா அந்த மட்டன் டேஸ்ட்டு கொடுக்குது, அதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த அடித்து வச்சுருக்க தக்காளி வெங்காய பேஸ்ட்டு மேக்ஸிமம் மினிட்ஸ் கூட ஆகாது. மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது இந்த டிஷ் பண்ணுறது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்கட்ட தான் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.25 ஸ்பூனு குழம்பு மிளகாப்பொடி. நான் எல்லாத்துக்கும் இதான் யூஸ் பண்ணுவேன். தனி மிளகாப்பொடி வேண்டாம், இதே போட்டுக்கலாம். நான் மட்டன் சுக்கா பொடி வேறு போட போகிறேன். இதோட மட்டன் சுக்கா பொடி வேறு போட போகிறேன். இது நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ அந்த மிக்ஸி கழுவின தண்ணியை ஊற்றி அந்த மசாலாவை கொதிக்க விட்டுடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடணும். உப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த புழிஞ்சு வச்சிருக்க மீல் மேக்கரை இதுக்குள்ளே சேர்த்துறேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டோம்னா அப்படியே அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடைசியில் இந்த சுக்கா மசாலா போட்டு இறக்கிடணும். மட்டன் சுக்கா மசாலா. 1 hour later. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், அப்படியே எண்ணெய் அப்படியே தனியாக செப்பரேட்டடாக வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ அந்த சுக்கா மசாலாவை போட்டுட்டு இறக்குனோம்னா அருமையான மீல் மேக்கர் சுக்கா. 3/4 ஸ்பூனு சுக்கா மசாலா. இந்த ரெசிபி வேணும்னா, சுக்கா மசாலா ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் தனியாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ. இந்த சுக்கா மசாலா சூப்பராக இருக்கும். இது வந்து
சிக்கன் சுக்காவுக்கு போடலாம், மட்டன் சுக்காவுக்கு போடலாம், மீல் மேக்கர் போடலாம், காலிஃப்ளவர் ரெசிபி அதுக்கெல்லாம் போடலாம். செம்ம எம்மியாக இருக்கும். இது வந்து அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் இதை இறக்கிடலாம். இறக்குறப்ப காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ எம்மியாக இருக்குது. பார்க்குறப்பவே அந்த டெக்ஸ்சர் இருக்கா. One eternity later. இப்போது டாஸிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். நம்ம மட்டன் சுக்கா மாதிரி இருக்க மீல் மேக்கர் சுக்கா ரெடி. அவ்வளோதான். இந்த அமாவாசை கிருத்திகை அந்த டைம்லலாம் நான்வெஜ் பண்ண முடியாது. அப்போ நான்வெஜ் கிரேவிங்காக இருக்கிறப்ப இதை பண்ணி சாப்பிட்டோம்னா போதும். அதே டேஸ்ட் அவ்வளோதான். மீல் மேக்கர் தான். மீல் மேக்கரும் சம்மாவும் மட்டன் டேஸ்ட்டே கொடுக்கும். இதே மாதிரி சிக்கனில் பண்ணலாம், நீங்கள் மீல் மேக்கரில் பண்ணலாம், காலிஃப்ளவரில் பண்ணலாம். அந்த சுக்கா மசாலா மட்டும் இருந்ததுன்னா போதும், சூப்பராக பண்ணிடலாம். வேணும்னா சொல்லுங்கள், கொரியர் கூட பண்ணுறேன் நான் சுக்கா மசாலா. அவ்வளோதாங்க. இது வந்து செட்டிநாட் ஸ்டைல் சுக்கா மீல் மேக்கர் சுக்கா. இப்போ இதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். நீங்கள் இதே மாதிரி நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வரோம், நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலை. நம்ம நிறைய ரெசிபீஸ் இது மாதிரி போடுறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.